அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி திட்டத்துக்கு கொண்ட எக்ஸாமினர் ஜூனியர் பைலப் சீனியர் பைலப் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவருக்கும் வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல் டிக்கெட்டை எப்படி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல் டிக்கெட்டில் போட்டோ வந்து சரியாக தெரியல சார், அது போட்டோ வரல சார் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றது இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணிச்சுங்க. அப்போ நான் வீடியோ போட்டுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் நிறைய வீடியோக்கள் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருப்போம் அந்த சேனலில். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமின்னு சொல்லி நம்மளுடைய மெயின் சேனல் இருக்கும். 4 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் இருப்பாங்க. அதுலேயுமே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் நிறைய வீடியோக்கள் வந்து நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம இலவசமாக பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இந்த ஆல் டிக்கெட்டில் உங்கள் போட்டோ வந்து தெளிவாக தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல் டிக்கெட்டில் போட்டோ வரல அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஆல் டிக்கெட் ஒட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் ஒட்டிட்டு ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடி கார்டு, ஒரிஜினல் ஐடி கார்டு ப்ளஸ் அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரிஜினல் ஐடி கார்டு தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், ஓட்டர் ஐடி இருக்கலாம், ஏதாவது ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐடி கார்டை வந்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆல் டிக்கெட்டில் போட்டோ வரல அப்படின்றத ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் போயிடுங்க. எம்ஹெச்சி ரெக்கமெண்ட் போட்டிங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் போயிட்டு அது மூலிமா நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் நம்பர், அப்படி இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்முடைய மொபைல் இமெயில் ஐடி, அதாவது அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடி, ரைட்டா? ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்ளிகேஷன் நம்பரோ அல்லது வந்து இமெயில் ஐடியோ ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் வந்து ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தாலே உடனே வந்து நமக்கு பிடிஎஃபாக நம்மளுடைய ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடுது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வந்து ஆல் டிக்கெட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் இவங்களுக்குலாம் இன்னும் வரல. ஸோ வந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் யாரும் போயிட்டு இந்த லிங்க்கில் வந்து செக் பண்ணி ஆல் டிக்கெட் வரல சார், எனக்கு எரர் காட்டு சார் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து வந்து சொல்ல வேண்டாம், ரைட்டா? ஸோ 10ஆம் வகுப்பு கல்வி திட்டத்தோட அந்த போஸ்ட்டுக்கும் டிரைவருக்கு மட்டும்தான் ஆல் டிக்கெட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ போட்டோ இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேருக்கு வந்து போடல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து சேலம், விழுப்புரம்னு சொல்லி மாற்றி போட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அதுக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்து அந்த சொன்ன டைமில் வந்து போயிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் டிக்கெட்டில் போட்டோ இல்லைன்றத பெரிய இஷ்யூவே கிடையாது. பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். அந்த ஆல் டிக்கெட்டில் அந்த போட்டோ வர வேண்டிய இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி நம்ம கொண்டு போனால் போதுமானது. கூட ஒரு ஐடி கார்டு கொண்டு போனால் போதும். இதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, தேர்வுக்கு என்னென்ன கொண்டு போகணும், எப்படி என்னன்றதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்கிறேன். இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சரி, தனியாக ப்ரைவேட்டும் சரி, இந்த மெசேஜ் தான் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அந்த பதட்டம் வேண்டாம், பயப்படாதீங்க. ஆல் டிக்கெட்டில் போட்டோ இல்லைன்றது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, பயம் வேண்டாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், ரைட்டா? சரி, 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது 19/10/2024 சனிக்கிழமை நடக்குன்னு சொல்கிறாங்க. 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா 9 மணிக்கு எக்ஸாம் சென்டர் வர சொல்கிறாங்க. அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கிலீஷில் தான் இருக்குது. அதை ஒரு டைம் 2 டைம் வந்து நல்லா படிச்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். தேர்வுக்கு என்ன கொண்டு போகணும், என்ன நடைமுறைகள் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.